புவியியல் அதில் இருக்க நமது பூமி அப்படின்ற டைட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்தியா மற்றும் இலங்கை இரண்டுக்கும் இடையில் உள்ள நீர் சந்தி எது? அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நீர் சந்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி. நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவை இணைப்பது டேஷ் ஆகும். தென் அமெரிக்காவையும் வட அமெரிக்காவையும் இணைப்பது பனாமா நிலசந்தி. நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்பமடைந்த காற்று மேலே செல்வதால் வளிமண்டலத்தில் காற்றில் டேஷ் ஏற்படுகிறது. வெப்பமடைந்த காற்று மேலே செல்வதால் வளிமண்டலத்தில் சலனம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட்டு பூமியின் மையப்பகுதியில் இரும்பு மற்றும் நிக்கல் உலோகங்கள் செறிவாக அமைந்துள்ளது. பூமியோட மையப்பகுதியில் என்ன உலோகம் இருக்குன்னா இரும்பு மற்றும் நிக்கல். நெக்ஸ்ட்டு பூமியின் மைய கருவிற்கு மேல் டேஷ் என்ற அடுக்கு உள்ளது. பூமியின் மைய கருவிற்கு மேல் மென் இடை மண்டலம் என்று அடுக்கு உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள், உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எது? இதில் நம்மளுக்கு கொஷின் 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மரியானா அகழி. அது எந்த பெருங்கடலில் இருக்குன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வளிமண்டலத்தில் பல கிலோமீட்டர் உயரம் வரை டேஷ் காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் நுண்ணுயிரிகள் பல கிலோமீட்டர் வரையும் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மீன்களுக்கு உணவாக பயன்படும் கடல் உயிரி எது? மீன்களுக்கு உணவாக பயன்படும் கடல் உயிரி பிளாங்டன். நெக்ஸ்ட்டு 4 பக்கங்களும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவு. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டு ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா அது தீவு. நெக்ஸ்ட்டு உலகின் நீளமான ஆன்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ள? ஆன்டிஸ் மலைத்தொடர் உலகிலே நீளமானது. அது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில். நெக்ஸ்ட் பாருங்கள், கிரேட் பாரியர் ரிப். கிரேட் பாரியர் ரிப் அப்படின்ற பவளப்பாறை. கிரேட் பாரியர் ரிப் அப்படின்னா என்னென்னா பவளப்பாறை. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய அகலமான நதி எது? அகலமான நதி எதுனா அமேசான் நதி.